Semi-final match between Trophy Fighters versus Team Red Wings. So at last 16 டீமில் லாஸ்ட் டாப் 4 டீம்ஸ் வந்து செமிஃபைனல் ஆட ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு மேட்ச் நடக்குது, சர்ப்ரைஸ் 11 அங்கே ஒரு மேட்ச் நடக்குது. ஸோ திஸ் இஸ் செமிஃபைனல் நம்பர் 1 and that is செமிஃபைனல் நம்பர் 2. இங்கே வந்து ட்ராஃபி ஃபைட்டர்ஸ் வான் தி டாஸ் அண்ட் எலெக்டட் டு பேட் ஃபர்ஸ்ட். ஸோ ஓப்பனிங் பேட்டராக வந்து செல்வம் அண்டு அருள். ஸோ ஏற்கனவே 2 பால் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட் அவே பவுலர் ராஜ் கம் டு அட்டாக். எக்ஸலண்ட். ஸோ நல்ல டெலிவரி. ஃபஸ்ட் சீசனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி செகண்ட் சீசன் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அட் லாஸ்ட் நல்ல ஏஜ் இருந்தது. ஸ்ட்ரைட் அவே நல்ல கேரி. எஸ், குட் ரன்னிங், சிங்கிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டீம் நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட்டு டீம். 2 சைடு நல்லா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் மேட்டிங், ஒயிட் பால். ஸோ குட் ஷாட் ஓவர் தி கவர்ஸ். எஸ், இன் டு தி ஃபென்ஸ், பவுண்ட்ரி. அருள் வந்து நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிற இந்த ஷாட்லேயே நல்லா தெரியுது. ஸோ போன பால் கொஞ்சம் க்ளோஸாக போட்ட மாதிரி இருந்தது. நல்ல ஏர் ஸ்விங். ஸோ கரெக்டாக ஃபீல்டரை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட் அவே இன்டு தி ஹேண்ட், சிங்கிள். சாஃப்ட் ஹேண்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் சிங்கிள். 2 கன்வெர்ட் பண்ணுவாங்களா? இங்கே ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஸோ again it's 3. Naveen. So again a flick shot. So it's unstoppable. Rolling into the boundary line. Yes, it's 4. ஸோ செல்வம் ரீசெண்டாக இன்ஃபார்மாக ஆடிட்டுருக்காங்க. நல்ல ஒரு செட்டிங் மாதிரி தெரியுது. 1.2 overs completed. So Trophy Fighters scored 16 runs for no loss. So Selvam 3 ball faced 5 and Arul 5 ball faced 9. Little bit pitchல நல்லா ஸ்விங் இருக்கு. அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஒரு மாதிரி பால் வெளியில் குத்தி உள்ளுக்குள்ளே வந்திருக்கு. டாட் அகைன் நல்லா ஆஃப் சைட், அவுட் சைட் ஆஃப். ஸோ 2 பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப்லேயே போட்டிருக்காரு. என்ன ஒரு கேம் பிளான் அப்படிங்கிறது தெரியல. நல்ல லென்த்தை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு நவீன். டில் நவ் எஸ், பிக் பண்ணியிருக்காங்க. பவுண்டரியா அகைன்? எஸ், இட்ஸ் 4. ஸோ கரெக்டாக லென்த்திலேயே போட்டிருந்தனால அவர் கரெக்டாக இறங்கி போய் பிக் பண்ணியிருக்காரு. இட்ஸ் 4 ஃப்ரம் பேட்டர் செல்வம். ஃபீல்டர் அட் லாங் ஆன் அண்ட் லாங் ஆஃப். At the end of 2 overs completed, score 21. ஸோ 10 run rate ஆடிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு மூவாக இருக்கும் இந்த செமிஃபைனலில். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 24 ஃபார்மேட், 6 over power play. Again Raj is going to attack from over. Whoa, change of face. Excellent delivery. Pass and flick. நிறைய க்ளோஸ் பால் போடுற மாதிரி தெரியுது. ஸோ ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட் ரொம்ப குயிக்காக இருக்காங்க. ஸோ இதோட அவங்க ஓடுற 3 runs கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அருள். வாவ், எக்ஸலண்ட். ஸோ வந்த இடத்துல நல்லா பேட் ஃபேஸை ஓப்பன் பண்ணி ஆடி இருக்காரு. எஸ், இட்ஸ் குட் ஷாட். ஸோ அகை க்ளோஸ். 2 பேருமே நல்லா ஃப்ளிக் ஷாட் ஆடிட்டு இருக்காங்க. டேக்கிங் கம்ஃபர்டபுள் டு தி மேட்ச். 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேராக இருக்கட்டும் சரி, மிடில் ஆர்டராக இருக்கட்டும் சரி, நல்ல ஒரு பிளேயர் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து மேட்ச் லாஸ்ட் முடியல போகும். வாவ், ஸ்டாண்டர்ட் டெலிவர். ஓவர் கம்ப்ளீட்டட் 34. பவர் பிளே 3 ஓவரில் 11 ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல ஒரு மூவாக இருக்கும். ஸோ மீதியில் 3 overs எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லென்த்தை நிறையா மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அகைன் க்ளோஸ் டெலிவரி. எஸ், நல்ல ட்ரைவ், ஆஃப் ட்ரைவ். இட்ஸ் 4.
நல்ல பால் உள்ளுக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய நல்ல டெலிவரிஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக கேம்குள்ளே வரலாம். கண்ட்ரி லாங் ஆன் மட்டும் மேலே வச்சுருக்காரு. ஸ்ட்ரெயிட் டு தி மேன். விக்கெட் ஆன அலர்ட்டா. Next delivery. Yes, over the long on. Yes, it's good shot again. ஸோ இந்த டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஈகோ கிளாஸ் பண்ண மாதிரி இருந்தது. விராட் கோலி சவுத் ஆஃப்ரிக்காவோட ஆடுவார் பார்த்தீங்களா. ஸோ மிட் ஆஃப் தூக்கி உள்ளுக்குள்ளே வைப்பாங்க, உடனே அவர் மேலே தூக்கி ஆடுவார். ஸோ அந்த மாதிரியே இருந்தது இந்த ஷாட். நல்லா ஃபீல் செட். ஸோ இந்த ஒரு டெலிவரி கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே வரும். தப்பான பாலுங்க. பிகாஸ் லாங் ஆன் லாங் ஆஃப் மேலே வச்சுட்டு ஒரு ஃபுல்லர் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஸோ டவுன் தி லேக் வந்துட்டாங்க. இட்ஸ் 4. ஓவர் 46 ஃபார் நோ லாஸ். இங்கே பவுலிங் சேஞ்ச் ஆகியிருக்காங்க. பிகாஸ் இங்கேயும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 11 ரன் ரேட்லேயே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் வின் சிங்கிள். ஸோ சிங்கிளோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாங் ஆஃப் 2 பேர் மேலே. ஸோ அகைன் இது கொஞ்சம் தப்பான டெலிவரி மாதிரி இருந்தது. இங்கே ஃபீல்டர் யாரும் இல்லை. இட்ஸ் 4. நல்லா டேப் பண்ணியிருக்காரு. நோ கீப்பர் அப் டு. ஸோ அகைன் கேப். இட்ஸ் 4. எக்ஸலண்ட் பேட்டிங், எக்ஸலண்ட் பீஸ் ஆஃப் பேட்டிங். ஸோ போன பால் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் தி ஸ்டெம், இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் தி ஸ்டெம் ஆடிருக்காங்க. கெயின் க்ளோஸ் டெலிவரி. ஸோ ஏகப்பட்ட க்ளோஸ் பால் போடுறாங்க. நல்ல கான்ஃபிடென்ட் தெரியுது ஃப்ரம் பேட்டர் செல்வம். கெயின் க்ளோஸ். ஏர்லி ஷாட் ஆன மாதிரி இருந்தது. சிங்கிள். ஸோ அருள் சரிங்க, ஓகேங்கண்ணா. தேங்க்ஸ். 5 over 64 ஃபார் நோ லாஸ். நியர்லி 12.80 ரன் ரேட்டில் போயிட்டுருக்காங்க. செல்வம் கிராஸ்டு 40 அண்ட் அருள் 20 ரன்ஸ். லிட்டில் பிட் ஸ்லோயர். ஸோ காலிலே ஃபுட்பால் ஆடி இருக்காரு. சிங்கிள். பால் கொஞ்சம் ஸ்லோயராக வச்சுருக்காங்க. இட்ஸ் ஸ்ட்ரைட் அவே நாட் அவுட். கால் ஃப்ரம் அம்பையர். 2 டெலிவரி நல்லா போட்டிருக்காங்க. தேர்ட் ஒன். பேட் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணவே மாட்டேங்கிறாரு. இட்ஸ் 4 அகைன். ஸோ தமிழையும் டேக் ஆன் பண்ணியிருக்காங்க. சரியாக கலெக்ட் பண்ணல. சிங்கிள் அகைன். வாவ், எக்ஸலண்ட் பீஸ் ஆஃப் பேட்டிங். ப்ராப்பர் மிடிலிங் அண்ட் இந்த 6ஓட செல்வம் 50 கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேரில் இந்த ஸ்கோர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே பவர் பிளே கம்ப்ளீட் ஆகிருக்கு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆண்டனி இவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பவுலர். நவ் இட்ஸ் செகண்ட் பால். கேட்சுக்கான சான்ஸா? எஸ். அருள் அவுட் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். ஸோ ஆண்டனி அவர் கரெக்டாக எந்த நேரத்தில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எடுத்து வந்திருக்காங்க. விக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. நவ் பேட்ஸ்மேன் ஈஸ்வர், ஹீ இஸ் ரைட் ஹேண்டர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் ப்ளஸ் கட் ஷாட் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ நவ் லெக் ஸ்டம்பில் 3 பேர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ட்ரை. ஸோ அகைன் விக்கெட்டுக்கான சான்ஸ். நல்ல எஃபர்ட். இட்ஸ் டாட் பால். ஸோ பவுலிங் சைடில் கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க பக்கம் மேட்சை கொண்டு வர மாதிரி இருக்காங்க. அகைன் டாட் பால். ஸோ பெரிய ஷாட்டுக்கு கொடுக்காம கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ நல்லா மூவ். அகைன் இட்ஸ் அப்பீல். ஸோ இங்கே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு ஒரு டெசிஷன் கொடுப்பாங்க. ஸோ
நல்லா அப்பீல் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் தி டிஸ்கஷன் அம்பையர் கேவ் அவுட். ஸோ ஈஸ்வர் இந்த இடத்துல விக்கெட்டை விட்டுறாரு. ஸோ குயிக்காக 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஆண்டனி. இட்ஸ் குட் பவுலிங் ஃப்ரம் சைட். நவ் இட்ஸ் மாதவன். ஸோ இஸ் அ ரைட் ஹேண்டர், நல்லா ஹார்டாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க. ஓ, எக்ஸலண்ட்டாக ட்ரபிள் பண்ணியிருக்காரு. இட்ஸ் டாட் பால். 1 over 77 for 2. ஸோ ஆண்டனி போன ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக மெய்டன் வித் 2 விக்கெட்ஸ். ஸோ ஃப்ரம் பவுலிங் சைட் நல்ல ஒரு கம்பேக்காக இருக்கும். ஸோ இந்த ரன் ரேட்டை இங்கேருந்து ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ பவர் பிளேக்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு ஓவர் போட்டு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்காரு ஆண்டனி. ஸோ நரேஷ் இவரும் நல்ல ஒரு வேரியேஷன் போடக்கூடிய பவுலர். நான் கீப்பர் அப் டு. ஸோ அகைன் நெக்ஸ்ட் டைமில் வந்து 3 ஃபீல்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் செல்வம் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. ஸோ நல்லா வெயிட் பண்ணி ஃப்ரண்ட்டில் ஆடி இருக்காரு. சிங்கிள். ஸ்வீப்பர் கவர்ஸ் பிளேசிங். எக்ஸலண்ட். பால் நல்லா ஸ்விங்காக இருக்குது. இட்ஸ் ஆஃப்ட் ஆஃப் மேட். ஃப்ரீ டெலிவரி ஃபார் பேட்ஸ்மேன். பவுலிங்கில் ஃபேஸே கொடுக்காம போட்டுட்ருக்காரு. ஸோ அகைன் டாட் பால். இன் தி ஏர், கேட்சா. எஸ், இட்ஸ் 4. ஸோ போன பால் ஒரு நல்ல ஃபீல்டர், பட் ஏர்லி ஜட்ஜ்மெண்ட் முன்னாடி வந்துட்டாங்க. ஸோ ஹார்ட் லக் ஃபார் டு தி ஃபீல்டர். இட்ஸ் ஆண்டனி. போன முந்தின ஓவர் மெய்டனோட போட்டு போயிருந்தாங்க. அகைன் அதை கண்டினியூ பண்ணுவாரா? இட்ஸ் 8 over 84. அகைன் ஏரில் ஆடி இருக்காரு. ஸோ இந்த தடவை கிளியர் ஆகுமா? எஸ், பேட் ஸ்விங்கும் நல்லா இருந்தது. இட்ஸ் மேக்ஸிமம் ஃப்ரம் பேட்டர் மாதவன். அகைன் there are slog sweep. 4 back to back, 2 in a row. ட்ராக்கை ஸ்லோ டவுன் பண்ணார், ஆனால் சார்ஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ நைஸ் டெலிவரி அவுட் சைட் ஆஃப். நல்ல வைட் லைனில் போட்டிருக்காரு. லாஸ்ட் 2 more delivery for Anthony. ரொம்ப வெத்து கொடுத்துட்டாரு. Again at the end of 9 over completed, score 96 for 2. சரி, ஓகே. At 10 over completed, scored 111 for 2. செல்வம் 63 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மாதவன் 22. இங்கே ஒரு பவுலர் சேஞ்ச். இட்ஸ் மணி from over the wicket. Yes, it's a good shot again. நல்ல பேட் ஸ்விங் வச்சிருக்காரு. இட்ஸ் மேக்ஸிமம். ஸோ 63 plus 6 ஸ்கோர் 69. சென்சிபிள் பேட்டிங். நல்ல பாலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து சிங்கிள் ஆடி இருக்காரு. ஒரு இனோவேஷன் ஷாட் இருந்தது, பட் இட்ஸ் நாட் கனெக்டட். Wow, straight to the hand. Catch. Great catch. ஸோ கேட்சை விட்டார். அடுத்த கேட்ச் நல்லா பிடிச்சி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் குட். நவ் இட்ஸ் கோகுல். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூப் ஷாட் அண்டு லாஃப்ட் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ ட்ரைவ் இவர்கிட்ட நல்லா இருக்கும். ஸோ பார்ப்போம். ஸோ வந்தோடனே ஹார்டாக ஆடி இருக்காரு. நாட் கனெக்டட் வெல், சிங்கிள்.
It's a big appeal. Oh. Nice ball. Cross போயிட்டாரு. Single. ஃபேஸ் கொடுக்காம போட்டிருக்காரு. Catch. Yes, it's catch. So wicket. So செல்வம் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. Catch. Now it's Balaji. So Selva out and Balaji going to join with Gokul. So Balaji வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிரைவ்ஸ் அண்ட் லேட் கட் அந்த மாதிரி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ பார்ப்போம் எர்லி 3 விக்கெட்ஸ். ஸோ இந்த இடத்துல ஆண்டனி வந்து பார்த்தீங்கன்னா 3 பிக் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 2 பேரும் கண்டிப்பாக விக்கெட்டை ஸ்டே பண்ணுவாங்க. எஸ், இட்ஸ் குட் லீவ். பாலை நல்லா பார்க்குறாரு. அவரில் யாரும் இல்லை. ஸோ நல்ல ஷாட். ஸோ நல்ல பிளேஸ்மெண்ட். 2 எஸ், அகைன் இட்ஸ் 2. ஸோ இந்த 2 பேட்ஸ்மேன் ரன்னிங் பண்ணி ரொம்ப குயிக்காக இருப்பாங்க. சிங்கிள் டூஸ் நிறையா பார்க்கலாம். இட்ஸ் டாட் பால். 124 for 4. ஸோ ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரன் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா 10.33 இருக்குது. ஸோ லாஸ்ட் 8 overs ரிமைனிங் டு ப்ளே. இது செமிஃபைனல் நம்பர் 1. பாலாஜி 2 பேருமே பால் அண்ட் பால் ஆடிட்டே இருப்பாங்க. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறாரான்னு பார்க்கலாம். மணி இட்ஸ் ஃபர்ஸ்ட் பால். லாங் ஆன பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஓ, இந்தியா நோ சேஃப்லி லேண்ட். சிங்கிள் அகைன். ஸோ 2 பாலுக்கு 2 ரன் ஆடி இருக்காங்க. வாவ், எக்ஸலண்ட் டைமிங், கிளாஸ் பேட்டிங், ஃபேண்டாஸ்டிக் ஷாட். ஸோ இந்த லெக் ஸ்டம்ப் ஆடிருக்காரு. நல்ல எஃபர்ட், பட் கலெக்ட் பண்ணல. 2 அகைன். நைஸ் பால். Oh, excellent throw. So it's a wicket. இந்த மாதிரி ரன்னிங் பீட்டி இந்த விக்கெட் குயிக்காக இருக்கப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாருன்னா கண்டிப்பாக விக்கெட் சேவ் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் விக்கெட். நவ் இட்ஸ் கண்ணன். ஸோ அவர் வந்து நல்லா பஞ்ச் அண்டு பேக் ஃபுட் நல்லா ஆடுவார். ஸோ கட் ஷாட் நல்லா இருக்கும். ஸ்லாக் ஸ்வீப்பும் போவார். ஸோ பார்ப்போம். Oh, there is pick appeal. Over 134. So here Anthony 3 over completed, 1 over made in 18 runs given. So 3 wicket எடுத்திருக்காரு. So Kannan and still Balaji is on this tie. பார்ப்போம். Again 10.31 run rate இருக்காங்க. There is big appeal. Now it's Prabhaharan. So நல்லா ஹார்டாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ லாஃப்ட் அண்டு புல் ஷாட் இவர்கிட்ட நிறையா இருக்கும். ஸோ பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஹெல்மெட் போட்டுட்டு சேஃபாக ஆடுங்க. இட் இஸ் நாட் அ அட்வைஸ், இட்ஸ் அ வார்னிங். ஸோ கொஞ்சம் ஹெல்மெட் போட்டுட்டு ஆடுங்க யாராக இருந்தாலும். ஆண்டனி இந்த செமிஃபைனலில் ஒரு ஸ்டார் பவுலராக கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் இட்ஸ் பிரபாகரன். ஸோ நிறைய சாஃப்ட் ஆடி இருக்காரு. Okay, and it's dot. Wow, good shot. வித்து கொடுத்தாரு. இந்த மாதிரி லாஃப்டர் நிறைய ஆடுவாங்க. ஷாட் ஃப்ரம் பேட்டர் பிரபாகரன். ஓ, எக்ஸலண்ட் டைமிங். 2 ஷாட் ஆடி இருக்காரு. 2 ஷாட்டும் பர்ஃபெக்ட் கிரிக்கெட்டிங் ஷாட் மாதிரி இருந்தது.
again timing. It's catch. Now it's Mohan. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவர் ஹிட்டர். ஸோ நிறைய லாஃப்டட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ நெக்ஸ்ட் டைமில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பார். தேர் இஸ் அகைன் பிக்கப். ஓ உனக்கு சான்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க அது மாதிரி. ஓவர் 147 for 7. ஸோ லைட்டாக ட்ராக்கை ஸ்லோ பண்ணிட்டாங்க. ஸோ கரண்ட் ரன் ரேட் இஸ் 9.80. ஸோ மணி 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 23 for 2. Wow. That's a neat shot. அதே போல் அங்கே செமிஃபைனல் நம்பர் 2 நடக்குது. சந்தோஷ் மெமோரியல் வர்சஸ் டீம் பவுன்சர்ஸ். சந்தோஷ் மெமோரியல் 60 ஓவர் கம்ப்ளீட்டட். ஸ்கோர் 155 ஆடி இருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து நல்ல மேட்ச் போயிட்டுருக்கு. சாரி அங்கே எடுக்க முடியல. An excellent shot. Again it's a class shot from batsman Balaji. So again toss ball. Over 164. Still they meeting 10.14 run rate. Balaji is waiting. Second ball. குட் டெலிவரி கரெக்டாக போட்டிருக்காரு. ஃபேஸ் கொடுக்காம. ஸோ இதுவே அழகாக பண்ணாவே கண்டிப்பாக கொஞ்சம் பீட்டன் பண்ணலாம். நல்லா அவுட் சைட் ஏக்கர் போட்டிருக்காரு. கேன் டாட் பால். பதினேழு ஓவர் முடிஞ்சிருக்கு. 167. ஓகே சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அகைன் டாட் பால். ஸோ ஒரு மாதிரி டாட் பால் ஆகிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேட்ஸ்மேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் தே கேன் இம்ப்ரூவ். ஸோ ஆல் அபவுட் மைண்ட் செட். Single. So wide plus single. சரி ஓகே. So last 6 ball remaining. So 19 over completed. 187 for 7.
ஸோ பாலாஜி என்டரிங் டு 30. பேக் ஃபுட்டில் வெயிட் பண்ணி ஆடி இருக்காரு. சிங்கிள் ஆர் 2. ஸோ அங்கே கொஞ்சம் பால் டிவேட் ஆகிருக்கு. இட்ஸ் 2-3 கன்வெர்ட் பண்ணுறாரு. will it be? Let's collect 3 runs. Single or 2. So pona ball 2. Sorry, pona ball 3, in the ball 2. So 2 balls 5 runs. Yes, 8B. It's 4. இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரன்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 261 சந்தோஷ் மெமோரியல். ஸோ அந்த ரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டோட பிக்கஸ்ட் ரன்னாக இருந்திருக்கு. ஸோ ஹையஸ்ட் ரன் இன் திஸ் டோர்னமெண்ட். ஸோ லாஸ்ட் 2 மூவ். சரி போய் லாஃப்ட் ஆடி இருக்காரு. சிங்கிள் ஸ்கோர் 199 அப். இவங்களோ ஒரு ரன் ஆடிட்டாங்கன்னா 200 ரன்ஸ். ஸோ வெதர் இட் இஸ் கெட் ஆர் நாட். ஸோ லாஸ்ட் 1 டெலிவரி. எஸ் இன் தி ஏர். கேட்ச். டேக்கிங் கம்ஃபர்டபுள் கேட்ச். ஸ்கோர் 199. 200 டார்கெட் ஃபார் டீம் ரெட் விங்ஸ் கிரிக்கெட் கிளப். It's a semi-final, second innings, 200 target, straight away on the mark. Excellent nga. Now ஒரு effort. It's now it's Anthony. So இவரு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சென்சிபிள் பேட்டர். ஸோ இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன், லாட் ஆஃப் ட்ரைவ்ஸ் அண்ட் கட் ஷாட்ஸ் எல்லாம் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். நிறைய ஷாட்ஸ் வச்சுருப்பார். லாஃப்ட் அவுட்டும் நல்லா ஆடுவாங்க. ஸோ பார்ப்போம். ஹி இஸ் கோயிங் டு ஜாயின் தி ஹேண்ட்ஸ் வித் கௌசிக். ஸோ அகைன் 200 இன் அ போட். ஸோ கண்டிப்பாக ரன்னுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ ஸ்லைஸ். ஸோ பிக் கேப். ஸோ இட்ஸ் 4. ஸோ கௌசிக் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பிகாஸ் வெளியில் ஒரு சிங்கிள் விக்கெட் போயிருக்கு. கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் நல்லா ஃபேஸஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைட் தி மேன். ரெண்டு பாலையும் அவுட் சைட் ஆஃப்ல வச்சிருக்காரு. இட்ஸ் சாஃப்ட் ஹேண்ட். இட்ஸ் ஆண்டனி. Here Red Wings 1 over up, 5 runs for 1. So still they need 195 runs in 144 balls. Final number 2 அங்கே போயிருக்கு. க்ளோஸாக விழுந்த பால். கிரவுண்ட்லேயே வந்து ஒரு பிக் மேட்ச் போயிட்டுருக்கு. மேட்ச் பிட்வீன் சந்தோஷ் மெமோரியல் வர்சஸ் பவுன்சர்ஸ். ஸோ சந்தோஷ் மெமோரியல் 20 ஓவர் கம்ப்ளீட்டட், 206 for 4. ஸோ பவுன்சர்ஸ் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2.3 ஓவர் கம்ப்ளீட்டட், 15 for 2. ஸோ ரெண்டு பக்கம் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் சரியான ஸ்ட்ராங் சைட். சந்தோஷ் மெமோரியல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ரன்னை செட் பண்ணியிருந்தாங்க. 261, நவ் 206. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 199. ஸோ மேட்ச் கொஞ்சம் கொஞ்சம் பிளேயர்ஸ் வந்து டெவலப் ஆனது இந்த இடத்துல நல்லாவே தெரியுது. ஸோ இது பத்தாது, இன்னும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் டு தெம். சிங்கிள் பிளேஸ் இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோட ஒரு பெரிய கோலாக இருக்குது. ஸோ இன்றைக்கி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட வேணாம். நம்ம டேரன் சாமி சொன்ன மாதிரி கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட் தி கேம் ஆஃப் ஆக்ஷன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுங்கள், நிறையா நெட்ஸை யூஸ் பண்ணுங்கள், நிறையா மென்டலாக ஸ்ட்ராங் ஆகுங்க. ஸோ தட் கண்டிப்பாக லைஃப்லேயும் சக்ஸஸ் ஆகலாம், ப்ளஸ் கேம்லேயும் சக்ஸஸ் ஆகலாம். இந்த பேர் ஒரு பவர் பிளே
கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு பிக் ரன் வரலாம். யாஸ், குட் ஷாட். ஸோ ஹியூஜ் ஒன். நல்லா ஃபேஸ், நல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டம்பில் போட்டிருக்காரு. இட்ஸ் கம் பேக். இட் இஸ் கால் கம் பேக். க்ளோஸ். So it's Navin now. So 2 early wickets down for team Red Wings. So இதை கண்டினியூ பண்ணுறதுக்காக நவீன் வராரு. ஸோ நவீன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிக் ஷாட்ஸ், லெக் ஸ்டம்பில் நல்லா ஸ்ட்ராங் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ இந்த பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நல்லா ஹார்டாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் எல்லாமே முன்னாடி வராங்க. பெரிய விக்கெட் போயிருக்கு. ஸோ இட்ஸ் குட் டேக்கர். So they have 3 over completed, score 24. Okay, it's a great in swing. ஸோ எங்கேயும் போயிடாதீங்க. கரெக்டாக 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் நடக்க போகுது. ஸோ இங்கே ஒரு செமிஃபைனல் மேட்ச் பிட்வீன் ட்ராஃபி ஃபைட்டர்ஸ் வர்சஸ் ரெட் விங்ஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கிரவுண்டில் தி டீம் சந்தோஷ் மெமோரியல் வர்சஸ் தி டீம் பவுன்சர்ஸ். ஸோ 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் அப்பாக போயிட்டுருக்கு. பிகாஸ் 2 பக்கமும் 200 ரன் சேஸ் கொடுத்துருக்காங்க. So after 4 over completed, so Red Wings scored 28. So இன்னும் 96 பால்ல 172 ரன் ஆடணும். So again Madhavan to Anthony. Straight away. Oh, it's catch. Big disappointment. So Anthony அவரோட விக்கெட்டையும் க்ளோஸாக போட்டு ஆடி இருக்காங்க. So 3 wicket down for team Red Wings. So after 4.1 over completed, 28 for 3. Oh, it's Bharat. So ஒரு நல்ல lofted. So next time again he is a good player. பால் மாடி shot. It's a great shot. Getting close. ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிள். So after 5 over completed, score 35 for 3. நல்லா கலெக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல எஃபர்ட் இருந்தது, பட் இட்ஸ் நாட் அவுட். That is okay. Disappointment again and again. So 3 wicket down.
ஓவர் கம்ப்ளீட்டாக 43 for 4. கிட்டத்தட்ட ரெக்வயர்ட் ரன் ரேட் 11.2 வந்துருச்சு. கரண்ட் ரன் ரேட் 7.17. சுபாஷ் 2 ball ஃபேஸ்டு 5 runs அண்ட் பரத் 7 ball ஃபேஸ்டு 9. ஸோ கோகுல் 2 over கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு 13 runs for 2 அண்டு மாதவன் 2 over கம்ப்ளீட்டாக 21 for 1. சமோகன் ஸோ பவர் பிளே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. So needed 156 runs in 82 balls. Again big bat swing இருந்தது but it's not connected well. So again same delivery. So body attack வராங்க 2 consecutive 2. ஓ பிக் வித்து கொடுத்தாரு. நேரில் தான் இருக்கு. ஓ yeah it's gone for 4 Subhas. Completed 55. So 145 run ஆகணும் in 72 balls. required run rate கிட்டத்தட்ட 12 வந்திருக்கு. Good shot. Will it go? 9 over completed. Score 6-3. So நான் 66 பாலுக்கு 135 ரன் ஆடணும். ஸோ சுபாஷ் 13 ball ஃபேஸ்டு 17 அண்டு பரத் 15 ball ஃபேஸ்டு 19. ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 5-6 பிக் ஷாட்ஸ் ஆடினாங்கன்னா எக்ஸலண்ட் கீப். It's a big appeal. Checking comfortable லைன்ல வச்சு கேட்ச் எடுத்திருக்காங்க. இட்ஸ் கேட்ச் அண்ட் அவுட். ஸ்ட்ரெயிட்அவே லெக் ஸ்பின்னர். ஸோ இந்த ஸ்பெல் வந்து ஃபுல்லாக ஸ்பின் வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. சிங்கிள் பியூட்டிஃபுல் டெலிவரி. செலவன் ஓவர் 72. 54 பாலுக்கு 128 ரன் ஆடணும். ஸோ பார்ப்போம் யார் செமிஃபைனல் போகிறாங்க அப்படின்ட்டு. Wow. So, bad swing.
10 டர்னில் ஆடி இருக்காரு மேக்ஸிமம். ஸ்டாண்ட் டெலிவர் கூடாது. சைஸ் மூவ் பண்ணிட்டு 12 ஓவர் கம்ப்ளீட்டட். ஸ்கோர் 82 for 5. கரெக்டாக 48 பாலுக்கு 118 ரன் ஆகணும். ரிவர்ஸ் கேப் தமிழ். இவர் நல்ல ஒரு சென்சிபிள் பேட்டர். ஸோ பிக் ஷாட்ஸ், லாஃப்டர்ஸ், ட்ரைவ் இவர்கிட்ட நிறையவே இருக்கும். ஸோ இங்கேருந்து எப்படி ஆக்சிலரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓவருக்கு 99 ரன் ஆடிக்காங்க. 36 பால் 101 ரன் இருக்க எல்லா பாலும் ஆடணும். பெரிய ஷாட்ஸ் நிறைய ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் வரணுமா கண்ணா போது keeping a boy catch ready. Wow, punch down the ground as it's catch. So 7 wicket down for team Red Wings. So almost trophy fighters அவங்க பக்கம் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க மேட்ச்சில். ஸோ இந்த ஃபைனல் எங்கேயும் போயிடாதீங்க, 2 மணிக்கு மேட்ச் இருக்குது. ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செமிஃபைனல் நம்பர் 1 கம்ப்ளீட் ஆக போகுது. நம்பர் 2 அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர்பை. மணி இவர் நல்ல ஒரு சென்சிபிள் பேட்டர். ஸோ பிக் ஷாட்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ கரெக்டாக 30 பாலுக்கு 88 ரன் ஆகணும். ஸோ எனி திங் மே ஹேப்பன். இங்கே ஒரு ஸ்விட்ச் ஃபீட். It's 4. ஸோ நைஸ் பிக்கிங் ஃப்ரம் பேட்ஸ்மேன் தமிழ். எனி திங் மே பாசிபிள். ஸோ 29 பாலுக்கு 84 ரன் ஆகணும். Straight away it's a drive. Single. Wide +4. out. ஐயோ அது 24 பாலுக்கு 72 ரன் கொண்டு வந்துட்டாங்க. மேட்ச் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. அண்ட் இட்ஸ் டாட் பால். அப்படி போடு, தூக்கி போட்டா போதும். கேட்ச். நல்லா ஆடிட்டு இருந்தார். இட்ஸ் அ பிக் டிசப்பாயின்மெண்ட் ஃப்ரம் பேட்டர் தமிழ். கேட்ச். ஸ்ராஜ் இட்ஸ் அ பிக் ஹிட்டர். சொல்லுக்குள்ளே வராரு. ஸோ கண்டிப்பாக ஒரு பிக் ஷாட்ஸ் போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்.
ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத. ஸ்பின்னர் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 ஓவர்ஸ் ஸ்பின்னர்ஸே வச்சு போடுறாங்க. இங்கே 12 பாலும் பெரிய ஷாட்ஸ் போகணும் அப்படிங்கிற ஒரு பிக்கஸ்ட்டு சுச்சுவேஷன்ஸ். 12 balls 62 runs. 12 பாலுக்கு 62. ஸோ மோகன் கம் டு an attack from over the wicket. ஸோ ஃபஸ்ட் பால் டாட் பால். ஆஃப் ஸ்டம்பில் யாருமே இல்லை. பிஃபோர் தி ஸ்டம்ப் ஸ்ட்ரைட் அவே இன்டு தி ஹேண்ட்ஸ் 2 consecutive டாட் பால். கரெக்டாக 2:30 மணிக்கு ஃபைனல். எங்கேயும் போயிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பிக்கஸ்ட் 2 teams. ஸோ கரெக்டாக 16 டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 toughest கண்டஸ்டண்ட்டாக வர போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் யார் யார் மீட் அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தி ஃபைனல் இஸ் ஹேப்பன் இன் ரெட் விங்ஸ் கிரவுண்ட். ஸோ சிங்கிள் ஸ்ட்ரைட் டவுன் தி ட்ராஃபி ஃபைட்டர்ஸ் மேட்ச் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 8 பாலுக்கு 60 ரன் ஆகணும். பாசிபிளான்னு கேட்டால் இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ 7 balls 60 runs. ஸோ 7 balls 60 run. நோ இட்ஸ் சசி. லாஸ்ட் ஓவர் படம் வந்திருக்காரு. இந்த பால் அழகா இருக்கு. நல்ல பால் நல்ல பால் நல்ல ஷாட். பரவாயில்லடா சசி, நல்ல பால்ரா. வேற பால் இருந்தா கொடுங்க.